வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜஸ். நம்ம வெஜ்ஜஸ் ரெசிபி கிச்சன்ல மாலையப்பட்ச டின்னர் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய டேஸ்டியான சாஃப்டான பயிர் தோசை, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் காரசாரமா கடலைப்பருப்பு சட்னி, குவிக்காவும் நல்ல டேஸ்டியாவும் நம்ம பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த தயிர் தோசையும் கடலைப்பருப்பு சட்னியும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தயிர் தோசை பண்றதுக்கு 1 கப்பு அவுல், 1 கப்பு ரவா, நம்ம உப்புமாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த ரவா, கொஞ்சம் தயிர், நல்லா கொஞ்சம் சிலிப்பி திக்கான ஒரு மோர் மாதிரி வச்சுக்கணும். லேசா பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அவுல் பார்த்தீங்கன்னா நான் கெட்டி அவுல் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா அந்த மெல்லீஸ் அவுல் வரும் இல்லையா, நைலான அவுல், அது எடுத்துக்கிட்டா ரொம்ப ஈஸி, அரைக்கிற வேலையே இருக்காது. இப்போ இந்த அவுலை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல தான் அழுக்கு இருந்தாலும் போயிடும். அதே நேரம் அவுலும் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். அவுல் பாருங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். தயிரை வந்து நல்லா சிலிப்பி வச்சிருக்கேன். திக்கான மோரா இருக்கு. இதுல சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி அவுல் வந்து நல்லா முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கணும். ஏன்னா அப்பதான் அவுல் வந்து நல்லா ஊறி சாஃப்ட் ஆகும். இது கொஞ்சம் நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்துப்போம். பெருங்காயம் பொரியும் போதே 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். ஸ்டவ் ஃப்ளேமா சிம்ல வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா செவக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த சட்னிக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 மிளகாய் சேர்க்குறேன். நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மிளகாயும் சேர்த்து நல்லா வறுத்துப்போம். பருப்பு வறுக்கும் போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணும். இல்லை மேலே செவந்துடும், உள்ள வந்து பச்சையாகவே இருந்துடும். அப்போ வந்து சட்னி வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ பாருங்க, மிளகாய், பெருங்காயம், பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருவோம். இந்த சூட்லேயே லேசாக வறுத்துப்போம். இப்போ இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். இப்படி நல்லா இப்படி ஓரமாக தண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப தெறிக்காமல் இருக்கும். பருப்புலாம் நல்லா மூழ்கி இருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கணும். இந்த பருப்பு நல்லா ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். கடலைப்பருப்பு பாருங்க, நம்ம சேர்த்த தண்ணியை ஃபுல்லா நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. நல்லா வந்து சாஃப்டாவும் ஊறி இருக்கு பாருங்க. பெருங்காயமும் வந்து நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ இதுலயே நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சின்ன பீஸ் புளி, 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இப்போ மிக்சி ஜார்ல எடுத்துக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, இந்த ஊற வச்சிருக்கோம் இல்லையா அந்த அவலை வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். கெட்டி அவல் அப்படிங்கறனால மிக்சியில அரைக்க வேண்டியதா இருக்கு. நீங்க அந்த மெல்லீஸ் அவல், நைலான அவல் யூஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் கரண்டியால மசிச்சு விட்டீங்கனாலே போதும், அரைக்க வேண்டிய வேலை இருக்காது. இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மோர் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்க, அவல் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா 1 கப்பு ரவா, அதுவும் சேர்த்துக்கலாம். தயிர் தோசைக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து திருப்பி அரைச்சி எடுத்துப்போம். பாருங்க, ரவா சேர்த்து நல்லா அரைச்சி வச்சாச்சு. இப்போ இதை வேற பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உடனே நம்ம இன்ஸ்டண்டா தயிர் தோசை பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சமா நம்ம சோடா உப்பு சேர்க்க வேண்டியதா இருக்கும். சோடா உப்பு வேண்டாம் அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு இது இப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணோம்னா சோடா உப்பு தேவைப்படாது. நல்லா சாஃப்டான தோசை நமக்கு கிடைக்கும். நம்ம 2 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம பார்ப்போம். நம்ம இன்ஸ்டன்ட் தயிர் தோசை மாவு ரெடியா இருக்கு. ஒரு 2 மணி நேரம் ஆயாச்சு. பாருங்க, கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு. இப்போ இது வந்து நம்ம அப்படியே தோசை பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் தாளிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும். இப்போ தாளிச்சிருவோம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயாச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் 1 பச்சை மிளகாய் நல்லா பொடியா கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துருவோம். 1/2 இன்ச் இஞ்சி துருவி வச்சிருக்கேன், இது ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருவோம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். தாளிப்பை மாவில் சேர்த்துருவோம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பதம் பாருங்க, பர்ஃபெக்டா இருக்கு. வாங்க தோசை பண்ணிடலாம். கல் நல்லா சூடாயிடுச்சு. தோசை ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாம கொஞ்சமா ஸ்ப்ரெட் பண்ணா போதும். பாருங்க, சின்ன 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 ஹோல்ஸ் வருது பார்த்தீங்களா, இதை வச்சே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த தோசை வந்து நல்லா சாஃப்டா இருக்க போகுது அப்படின்னு. கொஞ்சம் தோசை வெந்ததுக்கு அப்புறம் சுற்றி 1 டீஸ்பூன்
எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். பாருங்க தோசை சூப்பராக வெந்துருச்சு. நல்ல கலரும் பாருங்க செம்மையாக வந்திருக்கு. இது திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்லை. சர்விங் பிளேட்டில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா தோசையும் பண்ணி எடுத்துப்போம். டேஸ்டியான இன்ஸ்டன்ட் தயிர் தோசையும் கடலைப்பருப்பு சட்னியும் சர்விங்க்கு ரெடி. தோசை பாருங்க இந்த சைடு ஃபுல்லாக நல்லா பிரைட்டாக, இந்த சைடு வந்து நல்லா அப்படியே ஓட்டையா நல்லா சாஃப்டா மெத்துன்னு இருக்கு பாருங்க. தயிர் தோசையை நம்ம கடலைப்பருப்பு சட்னி அரைச்சிருக்கோம் இல்லையா, அதோட டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அட்டகாசமா இருக்குங்க. தோசை வந்து அந்த ஒரு தயிரோட அந்த டேஸ்டோட லேசான ஒரு புளிப்போட நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கு. மைல்டாவும் இருக்கு. அதே நேரம் சட்னி வந்து கொஞ்சம் காரசாரமா அருமையா இருக்கு. சட்னியில வந்து அந்த கடலை பருப்பு நம்ம வருத்தம் பாருங்களேன். எப்பவுமே இந்த பருப்பு எல்லாம் வருத்தோம்னா அதுக்கு ஒரு தனி ஃபிளேவர் கிடைக்கும். அந்த ஃபிளேவர் வந்து நல்லா தெரியுது. அருமையான காம்பினேஷன். பிக்கா பண்ணக்கூடிய அந்த சாஃப்டான தயிர் தோசையும் நல்ல காரசாரமான அந்த கடலை பருப்பு சட்னியும் இந்த மாலை பட்சத்துல கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சட்னி அரைக்கும் போது எப்பயும் நம்ம யூஸ் பண்ற மிளகாயோட ஒரு மிளகாய் தூக்கலா போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரமா இருந்ததுன்னா இந்த தோசைக்கு இது வந்து பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். இந்த சட்னி வந்து நம்ம தயிர் தோசைக்குன்னே இல்லை, மற்ற எல்லா டிஃபனுக்குமே சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு மாலை பட்ச ரெசிபியோட நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.